மனிதன் இந்த பூமி பந்தின் மீது வாழ்வதற்கு அவனுக்கு இன்றியமையாததாக இருப்பது உண்ணுகின்ற உணவும், உடுத்துகின்ற உடையும், இருக்கின்ற இருப்பிடமும். இந்த வரிசையிலே குடிக்கின்ற தண்ணீரும், சுவாசிக்கின்ற காற்றும், அதேபோல வாழுகின்ற நிலமும் சூரியனும், இப்படி எண்ணற்றவைகள் இருக்கின்றன. அந்த வரிசையில் அமையப்பெற்றதுதான் இந்த மொபைல் ஃபோன்கள். இந்த மொபைல் ஃபோன் உலகம் பலவிதமான வியாபார சந்தைகளை கொண்டதாக விளங்குகிறது. அதில் பிரதானமாக இருப்பது ஹார்ட்வேர், அதாவது மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர், இயங்குதளம். அதேபோல அதை இயக்குகின்ற நெட்வொர்க். இந்த மூன்றும் ஒன்று இல்லாமல் ஒன்றில்லை என்பது போன்றது. அதாவது நம்ம உடம்பில் உள்ள உயிர் உடம்பிற்குமான தொடர்பு போன்றது. இந்த மொபைல் உலகத்தை பற்றி அடிப்படை சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த பூமி பந்தில் முதல்ல கையடக்க மொபைல் பேசியை பயன்படுத்துறது யாருன்னா, 1973 ஏப்ரல் 3 நியூயார்க் நகரில் மோட்டோரோலா கம்பெனியில் ஜான் எஃப் மிட்செல்லும் மார்ட்டின் கூப்பர் என்பவரால் முதல்ல கையடக்க மொபைல் ஃபோன் பேசப்பட்டுச்சு. முதல் வணிக ரீதியான நெட்வொர்க்கை 1979 நிப்பான் டெலிகிராஃப் மற்றும் டெலிஃபோன்கிற கம்பெனி ஜப்பானில் அறிமுகப்படுத்துச்சு. வணிக ரீதியாக முதல் மொபைல் ஃபோன் என்பது டயானா டாக் 8000 என்பது தான். உலகளாவிய மொபைல் ஃபோன் சந்தாக்கள் 7 பில்லியன் அளவுக்கு 1983 2014 வரைக்கும் இருந்தது. உலகளாவிய ஸ்மார்ட் ஃபோன் டெவலப்பர்களாக சாம்சங்கும் ஆப்பிளும் மொத்த சந்தையில் 78% 2016 பெற்று விளங்குச்சு. அதே காலகட்டத்தில் ஃபீச்சர், சாம்சங், நோக்கியா, அல்காட்டல் போன்ற பிராண்டுகள் அதிகமான விற்பனையாக வலம் வந்துச்சு. 1991 GSM, அதை தொடர்ந்து 2G சேவை உலக நாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 2018 GSM பயன்படுத்தக்கூடிய 220 நாடுகளில் 5 பில்லியனுக்கும் அதிகமான மக்களால் GSM மற்றும் 2G பயன்படுத்தப்பட்டுச்சு. 2Gயை தொடர்ந்து 3G ஜப்பானில் NTT நிறுவனம் டொகோமோ மூலம் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து ஸ்ட்ரீமிங் மீடியாவுடைய வளர்ச்சி 2009 3G நெட்வொர்க்கை விட 10 மடங்கு வேகமாக மேம்படுத்துவதுடன் 4G தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுச்சு. இது பொது சேவையாக ஸ்காண்டினேவியாவில் 2009 LTE சேவையை டெலிசோனக் மூலம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த உலக தகவல்களை தொடர்ந்து இந்தியாவில் முதல் மொபைல் அழைப்பு நோக்கியா கைபேசியை பயன்படுத்தி மோடி டெல்ஸ்ட்ராவின் மொபைல் சேவையில் பேசப்பட்டுச்சு. முதல் நெட்வொர்க் சேவை இந்தியாவின் PK மோடி குழுமமும் ஆஸ்திரேலியாவின் டெல்ஸ்ட்ரா கூட்டும் முயற்சியில் உருவாச்சு. இது டெல்லி, கொல்கத்தா ஆகிய 2 இடங்களுக்கு மத்தியில் பேசப்பட்டுச்சு. என்னதான் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஸ்மார்ட் ஃபோன் சந்தைகளில் ஒன்றாக இருந்தாலும் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இன்னும் டேட்டா இணைப்பே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிற அமைப்பின் ஆய்வாளர் பர் சர்மா ரிப்போர்ட் கொடுத்துருந்தாரு. இந்த அமைப்பின் கூற்றுப்படி 2016 இந்தியாவில் மிக்சர் ஃபோன் ஏற்றுமதி 149 மில்லியன் யூனிட்டுகளாக இருந்தது என்றும் நடப்பு ஆய்வில் ஸ்மார்ட் ஃபோன்கள் இடம்பெயர்வது குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவின் ஸ்மார்ட் ஃபோன்கள் மற்றும் ஸ்மார்ட் ஃபீச்சர் ஃபோன்களுடைய பெரிய சந்தையும் ஜியோவுடைய தொலைத்தொடர்பு துறையில் என்ட்ரியும் நிகழ்ந்துச்சு. இதில் மலிவான விலையில் உள்ளூர் STD வாய்ஸ் கால்களும் அதே மாதிரி டேட்டா பேக்குகளையும் ஸ்மார்ட் ஃபோன்களையும் ஜியோ அறிமுகப்படுத்துச்சு. இதனுடைய போட்டியை சமாளிக்க பிற நிறுவனங்களும் இந்த களத்தில் இறங்கினாங்க. இந்த காலகட்டத்தில் 448 மில்லியன் மொபைல் பயனாளர்களோட இந்தியா சீனாவுக்கு அடுத்து மொபைல் பயன்படுத்துபவர்களில் 2வது நாடாக பரிணாம வளர்ச்சி பெற்றிருந்தது. இதற்கு காரணம் இலவச அழைப்புகள் மற்றும் இலவச இணைய சேவை வழங்கிய அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு அதிகமான பங்கு உண்டு. ரிலையன்ஸ் ஜியோ ஃபோன் உண்மையிலேயே ஸ்மார்ட் ஃபோன்களை மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுத்து 3 ஆண்டுக்கு ஒரு முறை ₹1500 வீதம் ஒரு தனி மனிதன் ரிலையன்ஸ் ஜியோ குழுமத்தில் டெபாசிட் செய்ய வைப்பது என்ற பொறுப்போடு அந்த திட்டத்தோடு ஜியோ களமிறங்கியது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுடைய தலைவரும் நிர்வாக இயக்குனருமான முகேஷ் அம்பானி தனது ஜியோ இயங்குதளங்களில் கூகுளும் சமீபத்திய முதலீட்டாளர் என்ற அறிவிப்பை தமது நிறுவனமான வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் அறிவிப்பு செஞ்சார். அதே போல் ஜியோ ஃபோன் வெளியானதிலிருந்து 100 மில்லியன் யூனிட்டுகளுக்கு மேல் விற்பனை செய்துள்ளதாக அம்பானி தெரிவித்தார்.
இந்தியாவில் 75% டெலிகாம் கஸ்டமர்களை கட்டி காப்பாற்றி வந்த ரிலையன்ஸ் ஜியோ ஜூலை 2க்கு பின் தன்னுடைய ரீசார்ஜ்களில் 20% விலையேற்றத்தை அறிவித்தது. அதன் பின் ஜியோ நிறுவனம் கொஞ்ச நாளாக படாத பாடுபட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. இந்த ரீசார்ஜ் கட்டண உயர்வுக்கு வாடிக்கையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஜியோ விசஸ் பிஎஸ்என்எல் என்று ஒப்பிட்டு குறைவான விலையில் ரீசார்ஜ் தந்த பிஎஸ்என்எலுக்கு மாற துவங்கியுள்ளனர். இந்த மாற்றம் ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா ரீசார்ஜ் விலையேற்றத்திற்கு பின் நினைத்து பார்க்க முடியாத அளவு அதிகரிக்க துவங்கியதை கண்டு ஜியோ எங்க நடக்கிற சம்பவம் ஜியோ விசஸ் பிஎஸ்என்எல்னு சந்தை போட்டியை உருவாக்கிருமோன்னு கலங்கி கஸ்டமர்களை தக்க வைக்க மூணு பிளான்களை அறிவித்திருக்கு. அந்த 3 புதிய திட்டங்கள் ரூபாய் 329 ஜியோ ரிலையன்ஸ், ரூபாய் 949 ரிலையன்ஸ் ஜியோ, 1049 ரிலையன்ஸ் ஜியோ. இந்த ரூபாய் 329 திட்டத்தினுடைய நன்மைகள் என்னென்னா 28 நாட்கள் வேலிடிட்டி, 1.5 GB டேட்டா, அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், 100 ஃப்ரீ MMS. கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஜியோ சவான் ப்ரோ ஆகிய நன்மைகளும் 5G சலுகைகள் இதில் கிடைக்காது. இந்த ஜியோ 949ல் நன்மைகள் என்னென்னா 84 நாட்கள் வேலிடிட்டி, 2 GB டேட்டா, அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், 100 ஃப்ரீ MMS, 90 நாட்கள் அல்லது 3 மாதங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருடைய சந்தா, 5G வெல்கம் ஆஃபரையும் வழங்குகிறது. ரூபாய் 1049 உடைய நன்மைகள் என்ன அப்படின்னா 84 நாட்கள் வேலிடிட்டி, 2 GB டேட்டா, அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், 100 ஃப்ரீ MMS, ஜியோ டிவி மொபைல் ஆப் மூலமாக சோனி லைவ், G5 ஆகிய OTT சந்தாவை, அன்லிமிட்டெட் 5G சர்வீஸையும் ஜியோ நிறுவனம் வழங்குகிறது. இன்னும் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.